அது சையத் அஹமத் கான் சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு தடவை நிசாமுதீனுக்கு போகும்போதும் இதுக்கு முன்னால நான் கேட்டதே செஞ்சதெல்லாம் மறந்துடுவேன். இதுக்கு முன்னால எனக்கு பழக்கப்பட்டிருக்கும் ஒரு வேலை, நான் ஒரு வேலை செஞ்சிருப்பேன், அதெல்லாம் மறந்துடுவேன். அதெல்லாம் என் சிந்தனை எடுத்துட்டு புதுசா ஒரு கலிமா சொன்ன முஸ்லீம் நிசாமுதீனுக்குள்ள போகும்போது எப்படி போவாரோ அது மாதிரி நான் போவேன். அங்க என்ன சொல்லப்படுதோ அதை கேட்டு வந்து நான் வேலை செய்வேன். இப்படி ஒவ்வொரு மாசமும் ஹிஜாஸ்ல இருந்து வருவாங்கன்னு கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அவனுக்கு இப்படி ஒவ்வொரு மாசமும் ஹிஜாஸ்ல மக்கா மதினால நாங்க வேலை செய்வோம். அதனுடைய காரூசார் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் நான் இந்த நியத்தோட தான் வரும். இந்த நியத்தோட தான். இதான் நியத்தை சரி செய்யறதுக்கு ஒரே முறை. இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப நாம இதுக்கு முன்னால செஞ்சதெல்லாம் அப்ப வீணா போயிடுமா? அல்லாஹ் குர்ஆன் ஹஜர் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை தெளிவா விளங்க வைக்கிறான். கிப்லாவை மாத்துறதுக்கு முன்னால ஒரு தொழுகை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா தொழுகையிலே கிப்லா மாத்த சொன்னான். எதுக்காக சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தைக்கும் அசைதலுக்கும் கட்டுப்படலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க, நபியுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. நபியுடைய இஷாரா, நபி ஒரு அசைவு அசைச்சாங்கன்னு சொன்னா அந்த அசைவுக்கும், நபி ஒரு இஷாரா செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இஷாராவுக்கும் யார் கட்டுப்படுவா அப்படிங்கறத பாக்குறதுக்காக இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுதிஉ ஈமானக்கும். இதுக்கு முன்னால நீங்க தொழுத எந்த தொழுகையும் அல்லாஹ் வீணாக்கிற மாட்டான், பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால் நீங்க செஞ்ச எந்த அமல்களும் வீணா போயிடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு ஒரு பயம், ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம், அப்ப நாம செஞ்சுட்டு இருந்தெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? இல்லை. நாம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கூலி எப்ப? ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு ஒரு கட்டளை வரும்போதும் அந்த கட்டளையை பூர்த்தி செய்ய செய்ய நாம முன்னால் செஞ்ச எல்லா அமல்களுடைய கூலி நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எப்ப நமக்கு ஒரு கட்டளை வந்து நாம முன்னால் செஞ்ச அமல் மேலேயே திருப்தியா இருக்கிறோம் சொன்னா நாம முன்னால் செஞ்ச அமலுடைய நன்மை இழந்துருவோம், இனிமே செய்ய வேண்டிய பாக்கியத்தை இழந்துருவோம் சொன்னா. அதனால வந்திருக்கக்கூடிய நாம் முழுசா இங்கே நடக்கக்கூடிய மஜ்மால ரொம்ப திருப்தியான முறையில முஜாஹிதாவோடு நாம எப்பயுமே உமூமி இஸ்திமாக்கள்ல நடக்கிற மாதிரி மஜ்மாக்கள்ல சலனங்கள் இல்லாம மஜ்மாக்குடைய கண்ணியத்தை குலைக்காம, ஏன்னா இதெல்லாம் பழையவங்களுடைய உண்வான்ல, பழையவங்களுடைய ஜோடு. வக்து கொடுத்தவங்க, தினந்தோறும் மஸ்ஜிதுகள்ல அமல்கள்ல தீனுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து எதிர்க்கிறவங்க, ஒவ்வொரு தொழுகையும் பேணுதலாக தொழக்கூடியவங்களுடைய மஜ்மாக்கள் நாம கொண்டு சேர்ந்திருக்கணும். நாம மஜ்மாவுடைய கண்ணியம் குறைஞ்சு போற மாதிரி எதுவும் நடந்துக்கூடாது. மஜ்மால இருந்து அடிக்கடி எந்திரிச்சு போகிறதோ, இல்ல மஜ்மால இருந்து தூர தூரமாக உட்கார்றதோ, இல்ல மஜ்மால நம்மளுடைய சோம்பல் தனத்தை வெளிப்படுத்துறதோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பழையவங்களுடைய மஜ்மா அப்படிங்கிற கண்ணியம் வந்திருக்கு. பழையவங்களுடைய மஜ்மான்ற எண்ணம் மாதிரி பொதுமக்கள் மாதிரி நாம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய உள்ளத்துல எண்ணங்கள் உண்டாயிடும். அதனால வந்திருக்கக்கூடிய நாம் முழுச சுன்னத்தான முறையில முஜாஹிதாவோடு ஹாயிஷாத் நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது, நஃப்ஸ் எந்த அமல் தீனுடைய அமலை செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதோ அந்த அமலை நஃப்ஸ அடக்கி செய்யறதன் மூலமாக தான் நஃப்ஸ் நமக்கு கட்டுப்படும். மஜ்மால உட்கார்ந்திருக்க முடியாது, தூக்கம் வரும், தேவைகள் இருக்கும், ஹாயிஷாத் இருக்கும், கடைவீதியில கவனம் இருக்கும், உணவின் பக்கம் கவனம் இருக்கும், தூக்கத்தின் பக்கம் கவனம் இருக்கும், வீட்டை விட்டுட்டு வந்த குடும்பம் வியாபாரத்தின் பக்கம் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையின் பக்கம் கவனம் போகும். இது அத்தனையும் விட்டு திசை திருப்பி நம்முடைய உள்ளத்தை முழுசா ஒண்ணு சேர்த்து இந்த இடத்துல நாம அமர்வதின் மூலமாக இங்க நடக்கக்கூடிய முசாக்கராக்கள் உள்ளங்கள்ல தெளிவான முறையில கேட்கணும். முதல் விஷயம், மஜ்மால நாம இதை தெளிவான முறையில கேட்கறது, முடிஞ்சா பதிவு செஞ்சுக்கிறது. ஹஜ்ரத் அடிக்கடி சொல்லுவாங்க, எழுதுறதை விட கேட்கறது இருக்குதே அமலுடைய ஆர்வத்தை அதிகமா தூண்டும். எழுதுறது பயானுடைய ஆர்வத்தை தூண்டும், எழுதி வச்சு நான் பயான் பண்ணணும். கேட்பது அமலுடைய ஆர்வத்தை தூண்டும், தாவத்துடைய ஆர்வத்தை தூண்டும். ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எழுதுறதின் மூலமாக எனக்கு பிரோஜனம்னா அது ரெண்டாவது விஷயம். ஆனா முதல்ல கேட்கறது சிறந்தது, காது கொடுத்து உள்ளத்தோட கவனத்தோடு. பிறகு ஒவ்வொரு மஜ்மா முடியும் போதும் உடனே நாம ஹல்காக்களை உண்டு பண்ணிக்கணும். முடிஞ்ச உடனே தேவையை பூர்த்தி செய்ய போறது இல்லை. பீஷா போகலாம், கடைவீதிக்கு எப்பயும் பார்க்கிற கடைவீதி தான். ஷைத்தான் இந்த உம்மத்தை அதிகமா வழி கெடுத்தது கடைவீதியுடைய கவனத்துல, கடைவீதியில சுத்துற பழக்கத்தின் மூலமாக. நம்முடைய ஒவ்வொரு அமலும் வீணா போகிறது. நம்ம மஹல்லால இருந்து நம்முடைய மஸ்ஜித்ல ஆரம்பிச்சு மஸ்ஜித் ஹராம்ல நடக்கக்கூடிய எல்லா அமல்களும் வீணாகிறதுக்கு காரணம் கடைவீதியுடைய பாசாருடைய சுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள், பாசாருடைய முஹப்பத், பாசார்ல சுத்தி பழக்கம் மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை, மஜ்லிஸுடைய கண்ணியத்தை உள்ளத்துல இருந்து போய்க்கிடுது.
அதனால மஜ்மா முடிஞ்சதும், ஒவ்வொரு முசாக்கராவுக்கு பிறகு மஜ்மா முடிஞ்சதும் நாம நம்மளை சுத்தி இருக்க மக்களிடத்துல முசாக்கரா உட்காந்து நாம நம்மளுடைய ஹல்கா ரீதியா, மஸ்ஜித்வார் ரீதியா, நம்மளுடைய ஜமாத் ரீதியா வந்திருந்தோம்னு சொன்னா கூட இருக்கவங்களை உட்கார வச்சு முசாக்கரா. ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நாம முசாக்கராக்கள் கேட்கப்பட்ட விஷயத்தை திரும்பி திரும்பி பேசுறோமோ தூரமான விஷயம் கூட கிட்டக்க வந்துடும். சஹாபாக்களுடைய காலம் தூரமா இருக்குது, நபியுடைய காலம் தூரமா இருக்குது, நபிமார்களுடைய காலம் தூரம் ஆயிடுச்சு. ஆனா எந்த அளவுக்கு அது முசாக்கராக்கல்ல திரும்பி திரும்பி அதை பத்தி பேசிட்டே இருப்போமோ அந்த காலம் எல்லாம் நெருக்கத்துல இருக்கும். எந்த விஷயத்தை நாம பேசுறத, தாவத் கொடுக்கறத, முசாக்கரா செய்யறத விட்டுருவோமோ நெருக்கத்தில் இருந்தாலும் அந்த விஷயம் எல்லாம் தூரமாகும். சொல்லுவோம் தொழுகை முன்னாலே இருக்கும், ஆனா தொழுகையை பத்தியே மறந்துடுவோம். ஏன்னா தொழுகையுடைய தாவத் நாம கொடுக்கறது இல்லை. தாலிமுடைய மஜ்லிஸ் இருக்கும், தாலிமுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருப்போம், ஆனா உள்ளம் வேற எங்கே இருக்கும். ஏன்னா தாலிமுடைய தாவத் மக்கள்கிட்ட கொடுக்கறது இல்லை. அதனால ஒவ்வொரு அமல் நிஷிஸ்த் முடிஞ்சதுக்கு பிறகும் நம்மளை சுத்தி இருக்க மக்களோட நாம் உட்கார்ந்து முசாக்கரா, இதன் மூலமாக நாமளும் விளங்கிப்போம், உம்மத்தும் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய அமல்களுடைய அந்த முறைகளை விளங்கிக் கொள்வாங்க. எல்லாருக்கும் மத்தியில உசூல்கள் ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஹஜ்ரத் இந்த தடவை சொன்னாங்க, இப்ப ஒவ்வொரு ஆல் இந்தியா மஷூராக்களையும் வேலையுடைய தஸ்தூர் படிச்சு காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எதுக்கு? வெறும் தாயிகள் விளங்கிக்கிறதுக்காக இல்லை, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலிமா சொன்ன முஸ்லிமும் நெஹ்ஜே நுபுவத்துடைய வழிமுறையின்படி உழைப்பு செய்து விலகிக் கொள்ளணும். அதனால நம்மள்ட்ட இந்த முழு முசாக்கரா, ஏன்னா ஒரு ஆதத்தை தப்லீக் உம்மத் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆம் மக்கள், ஓ இவங்க எல்லாம் கஷ்ட் செய்வாங்க இந்த நாள்ல, ஓ மாசத்துல ஒரு 3 நாள் போவாங்க, காலையில கொஞ்ச நேரம் மஷூரா செஞ்சு தாலி படிப்பாங்க, இதைத்தான் நபியுடைய வேலைன்னு இவங்க விளங்கி வச்சு உம்மத்துக்கு விளங்க வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆம் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய தாவத்தும் நம்மளுடைய முசாக்கராக்களும் இவ்வளவுதான் இருக்குது. அதனால பொதுமக்களும் நபியுடைய உழைப்புனா இதுதான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தஸ்தூர் வேலை செய்யக்கூடிய முறைகள் திருப்பி திருப்பி வேலை செய்யறவங்க முழுசா விளங்கிக்கிட்டாங்க ஒவ்வொரு உண்வான்லையும். அப்போ ஒரு ஜமாத் போயிட்டு வராங்க, மாதாந்திர ஜோடு எப்படி நடத்துறது தெரியல, சபூசாருடைய உண்வான் எப்படி நடத்துறது தெரியல, பழங்காலமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். மஸ்துராத் பழையவுடைய ஜோடு எப்படி நடத்துறது, என்னென்ன உண்வான்ல பேசுறது தெரியல. மாசத்துல ஒரு நாள் மஸ்துராத்தை கூட்டுறோம், அந்த பெண்கள்ட்ட என்ன பேசுறது எங்களுக்கு தெரிய மாட்டேன். வீட்டுடைய தாலீம் கலிமாவுடைய முசாக்கரா, சேசிஃபாத்துடைய முசாக்கரா எப்படி செய்யறது பல பேருக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எதனால? நம்மள்ட்ட இருந்து முசாக்கராக்கள் போயிடுறதுனால. அதனால நாம செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நிஷிஸ்துக்கு கேட்கப்பட்டதுக்கு பிறகு நம்மளுக்கு மத்தியில முசாக்கரா செய்யணும். அதுக்காக வேண்டியது நம்மளுக்கு இந்த உண்வான்கள்ல முதல் உண்வான காரூசாருடைய உண்வான வச்சிருக்கிறாங்க. வந்திருக்கூடிய பெரியவங்க சொல்லிட்டாங்க, முதல்ல நாங்க காரூசாரிகளை வாங்கிக் கொள்றோம். கார்குசாரிகளை வாங்கிட்டோம்னு சொன்னா வேலை செய்ய அஹ்வால், வேலையுடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரிஞ்சிடும், பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி தர்கீப் கொடுத்துக்கலாம். ஏன்னா கார்குசாரி தெரிஞ்சாதான் நம்ம எந்த முறையில வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். நாம நிசாமுதீன் சொல்லி ஒரு முறையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனா அந்த முறை நிசாமுதீன்ல சொல்லப்பட்டதானா இல்லை என் நஃப்ஸ்ல சொல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லி அப்பதான் விளங்க ஆரம்பிக்கும். அது காரூசாரியை முன்னால தயார் செய்யறதுக்காகத்தான் மகரிபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மஷூராவுடைய அமல் இருக்குது. அவங்க மஷூராக்குள்ள ரொம்ப எதிர்பார்க்கறது என்ன, வேலை செய்யக்கூடிய பழையவங்க முழுமையாக மஷூரால இருக்கணும். அந்த மஷூரால முழு உண்வான்களும் வெளியே வரும். மஷூராக்குடைய முறைகள் என்ன, ஏன்னா இந்த உம்மத் மஷூராவை தப்பா செய்யறதின் காரணமாக உம்மத்துல இஸ்டிமாயத் உடைஞ்சு போகுது. நாம நினைக்கிற மாதிரி உள்ளங்கள் உடையிறதுக்கு 2 வழி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். உள்ளங்கள் சேர்றதுக்கும் 2 வழி, ஒன்னு தொழுகை, இன்னொன்னு மஷூரா. எப்படி தொழுகையில ஒண்ணு சேர்ந்து சஃப்ல ஒண்ணு சேர்ந்து நின்றா உள்ளங்கள் ஒண்ணு சேருமோ, சஃப்ல நெருங்கி நெருங்கி நிற்பதின் மூலமாக உள்ளங்கள் ஒண்ணு சேருமோ, மஷூராவும் உள்ளங்கள் ஒண்ணு சேரத்துக்கு உண்டான இடம். அதோடைய முறைகள் தவறிச்சுன்னா, சஃப்ல முறை தவறி சஃப்ல நின்றா உள்ளங்கள் பிரிஞ்சிருமோ, தொழுகையுடைய எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ. மஷூராக்கள்லையும் சரியான முறை தவறுகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உள்ளங்கள் பிரிஞ்சு போயிடும். இந்த உம்மத்துல பிரிஞ்சு போன உள்ளங்களை வச்சு அல்லாஹ்ட்ட எந்த உதவியும் வாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்ற, நபியை பார்த்து வதஹ்சபுஹும் ஜமீஆ வகுலூபுஹும் ஷத்தா, நபியே காஃபிர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அவங்க பெரிய கூட்டமா தெரியுறாங்க உங்களுக்கு முன்னால, ஆனா அவங்க உள்ளங்கள் எல்லாம் வேறுபட்டு கிடக்கு.
உடல்கள் தான் சேர்ந்து இருக்குது, உள்ளங்கள்லாம் வேறுபட்டு இருக்குது. அதனால அவங்கள பார்த்து பயப்படாதீங்க நபி. ஹஜ்ரத் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னாங்க. இது வெறும் நபிக்கு ஆறுதலா, முஸ்லிம்களுக்கு ஆறுதலா சொன்னது மட்டும் இல்லை, காஃபிர்களுக்கு இதுல ஒரு ஆறுதல் இருக்குது. ஒருவேளை முஸ்லிம்கள் தங்களுடைய உடல்களால சேர்ந்திருந்து உள்ளங்களால பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா இதுவும் பாத்திலுக்கு முன்னால எந்த விதமான பிரயோஜனத்தையோ பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது. அதனால நம்மளுடைய உள்ளங்கள் தெளிவா இருக்கிறதுக்கும் உள்ளங்கள் ஒன்றாக இருக்கிறதுக்கும் வேலையிலே வஹ்தத்தே ஃபிக்ர் வஹ்தத்தே கலிமாங்கிறது அவசியம். வஹ்தத்தே ஃபிக்ர் என்ன? ஒரே ஃபிக்ர், நபியுடைய ஃபிக்ர் என்னவாக இருந்துச்சோ அந்த ஃபிக்ர் முழு உலகத்துடைய ஃபிக்ராக மாறும். வஹ்தத்தே கலிமாங்கிறது என்ன? முழு உம்மத்தும் ஒரே முறையின் கீழே வாழுது, ஒரே முறையின் கீழ் இந்த வேலை செய்யுது. இது வஹ்தத்தே கலிமா. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில தான் இந்த உம்மத் இருக்குதே தங்களுடைய தாவத்து உழைப்பை தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இதை சரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த உழைப்பின் மூலமா உம்மத்துல பெரும் பிரயோஜனம் உண்டாகும். அதனால மகரிபுக்கு பிறகு நமக்கு இன்ஷா அல்லாஹ் மஷ்ராவுடைய அமல், யார் யாரெல்லாம் நம்முடைய சாத்திகள் இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்களோ இல்ல வெளியில தங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் மகரிபுக்கு முன்னால கூப்பிட்டுருங்க, இல்ல மஷ்ராவுக்கு முன்னால கூப்பிட்டுருங்க. மகரிப்ல இருந்து நிஷஸ் ஆரம்பம் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். பிறகு கார்முசாவுடைய அமல் ஆரம்பமாகும். அது போல நாம மஜ்மாக்களுடைய கண்ணியத்தை குறைக்காத மாதிரி தனித்தனியா உட்கார்றதை விட்டு பேக் எங்க இருக்கோ பேக் அங்க இருக்கட்டும். நாம ஈமான பாதுகாக்க உழைப்புல செஞ்சுட்டு இருக்கிறோம். வெறும் செருப்பையும் பேகையும் பாதுகாக்கிறதுல பெரிய கவனம் போயிடக்கூடாது. உம்மத்துடைய பெரிய நேரம் சஃபை ஏன் விட மாட்டோம்? என் பேக போயிடுங்க, எங்களுடைய செருப்பு போயிடும், எங்களுடைய இடம் போயிடும். நவுதுபில்லா, முழு உயிர் பொருள் நேரத்தை அர்ப்பணிக்கிறதுக்காக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய உள்ளங்களிலே நம்மளுடைய நப்சு நம்மளுடைய தேவையை விட மற்றவங்களுடைய தேவையை முற்படுத்துறது இருக்குது. இது நுபுவத்துடைய நெஹ்ஜ், நுபுவத்துடைய முறை. தன்னை அழிச்சு உம்மத்தை உருவாக்குறது, தன்னுடைய தேவையை பிற்படுத்தி உம்மத்துடைய தேவையை பூர்த்தி செய்யறது, தங்களுடைய கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு உம்மத்துக்கு ராகத் கொடுக்கிறது. இது உம்மத்தே முஸ்லிமாவுடைய உயர்ந்த அஹ்லாக். அதனால நாம நம்மளை பத்தி சிந்திக்கிறதை விட வந்திருக்கக்கூடிய மற்ற சாத்திகளை பத்தி, அவர்களுக்கு இடம், அவங்களுக்கு ராகத், அவங்க இங்க வரக்கூடிய ஒவ்வொரு நிஷிஸ்தையும் விளங்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சு முதல்ல அப்படின்னா உள்ளத்துல அல்லாஹ் தஆலா இணைப்பை போட்டுருவோம், அல்லாஹ் உள்ளத்துல விளக்கங்களை போட்டுருவோம். அதனால நாம நம்ம பேகு, செருப்பு, சாப்பாடு, உணவு, ஓய்வை பத்தி ஃபிக்ர் செய்யறதை விட கிடைச்ச இந்த 3 நாளுடைய மஜ்மா ரொம்ப பெரிய முயற்சிக்கு பிறகு, ரொம்ப பெரிய காலத்துக்கு பிறகு நிசாமுதீன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதை நாம கனிமத்தா யார் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வாங்களோ அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பவாதிகளே தாலிபீன்கள் தேடல் உடையவங்களை முன்னேற்றிக்கிட்டே இருப்பான். சந்தர்ப்பத்தை யார் எதிர்பார்த்துக்கிட்டே தங்களுடைய தேடல்களை அதிகப்படுத்துறாங்களோ தாலிபீன்கள் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தாலிபீன்கள் தேட்டம் உடையவங்க எப்பயுமே முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. தேட்ட உடையவங்களுடைய அமல் அதிகரிச்சுட்டே இருக்கும், தேட்டம் உடையவங்களுடைய தியாகங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். யார் தங்களுக்கு தாங்களே போதும் என்ற மனப்பான்மையோட காணித்தீன்களாக இருப்பாங்களோ, அது மோனா இலியாஸ் சொல்றாங்க, காணித்தீன்கள் போதும் என்ற மனப்பான்மை உடையவங்க தீனை விட்டு தூரம் ஆயிடுவாங்க, மஹ்ரூம் ஆயிடுவாங்க. தாலிபீன்கள் யார் தேட்டம் உடையவங்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா முன்னேற்றிக்கிட்டே இருப்பான், நெருக்கிக்கிட்டே இருப்பான் தன் பக்கம். அதனால நம்ம எல்லாம் தாலிபீன்களா இருக்கிறோம். முதல் சஃபுக்கு போட்டி போடணும், முன்னால உட்காரத்துக்கு போட்டி போடணும், ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கு போட்டி போடணும், மற்றவங்களை முன்னேற்றத்துல போட்டி போடணும். அப்துல் சத்தார் மௌலானா சொன்னாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் பக்கம் தாவத் கொடுக்க போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நாவல லுக்னா இருக்குது, என்னுடைய சகோதரர் ஹாரூன் நல்லா பேசுவார், அவரே நீ நபி ஆக்கிரு சொல்லுவாங்க. தன்னை விட நபிங்கிற அந்தஸ்து இன்னொருத்தவங்க கொடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க தயாராகிறாங்கன்னா நாம இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் எப்படி உருவாக்கணும்? தங்களை விட மத்தவங்களே அப்துல் சத்தார் சொல்லிட்டே சொன்னாங்க, வாத்தோ நபி பனாய ஜாத்தா, அங்க நபியா ஆக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. நாம மத்தவங்களை அமீர் ஆக்கிறதுக்கு கூட இன்னைக்கு முயற்சி செய்ய மாட்டோம். எங்க நம்மளை விட முந்தி போயிடுவாங்களோ, நம்மளை விட பேர் வாங்கிடுவாங்களோ, இல்ல நம்மளை விட என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய பேர் உபயோகமாயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் தாய்களுக்குள்ள ஒரு நோயாக இன்னைக்கு விளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாம நம்மளை விட மற்றவங்களுக்கு பிரயோஜனம் தர விஷயத்துல எப்ப கவனமாக இருப்போமோ உம்மத்தை முஸ்லீமாக உருவாக்கும். தயாராகலாமா இன்ஷா அல்லாஹ். மஹ்ரிபுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு